மாசற்ற முறையில் மகத்தான கல்வியை போதிக்க போதிய அறிவுத்திறனற்ற ஆசிரியர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். வருங்கால சமுதாயம் வளம் குன்றிவிடாமல் இருக்க பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களுள் முதன்மையானது கல்வி என்ற அழியா செல்வமே. ஆம், இன்றைய மாணவர்களே நாளைய வல்லுநர்கள். அவர்களுக்கு சிறந்த முறையில் நல்ல கல்வி அளிக்கப்பட்டால் மட்டுமே நாளை அவர்கள் இடம்பெறும் துறைகளில் சிறந்து விளங்க இயலும். அதற்கு அக்கல்வியை அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களின் அறிவுத்திறன் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகிய விஷயங்கள் முக்கியமாகின்றன. ஒவ்வொரு ஆசிரியரும் தான் பயிற்றுவிக்கும் பாடத்தில் செம்மையாக, எவ்வித ஐயப்பாடுமற்றவராக, தெளிவான புரிதல் கொண்டவராக இருந்தால் மட்டுமே அவரால் அப்பாடத்தை தன்னை நம்பி தன் முன்னால் அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு ஐயமற சொல்லிக் கொடுத்து மனதில் பதிய வைத்து தெளிந்த நற்சிந்தனை கொண்ட மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதனை தவிர்த்து தனக்கே புரியாத விஷயத்தை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சிப்பது மாணவர்கள் எதிர்காலத்தை பாழாக்கும் விஷயமாக அமைவதோடு பெரும் சமுதாய சீர்கேட்டையும் உருவாக்கிவிடும். இன்றைய நாளில் பணியாற்றும் ஆசிரியர்களில் எத்தனை பேர் தாங்கள் நடத்தும் பாடங்களில் முழுமையான புரிதல் கொண்டு அப்பாடங்களில் தாங்களே முழு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற தகுதியுடையவர்கள் என்பது கேள்விக்குறியே. இத்தகைய வகையில் போதிய அறிவுத்திறனற்று கடமைக்கு ஆசிரியர் பணியாற்றுவது அவர்கள் மாணவ சமுதாயத்திற்கு செய்யும் பெரும் துரோகமாகும். இத்தகைய நிலை பல ஆண்டுகளாக பரவலாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயமாக இருந்த நிலையில் இப்பொழுது உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமாக ஓர் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் விஷயமாக உள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம், புதுடெல்லி. வழக்கின் சாரம்: கட்டாய உரிமைச் சட்டத்தின் கீழ் ஆசிரியர் பணியாற்றுபவர்களுக்கு தகுதி தேர்வு அவசியம் என்ற கருத்து பற்றிய விவாதத்தில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒருவர் பட்டப்படிப்பு படித்திருந்தும் போதுமான அறிவுத்திறனற்றவராக இருந்தால் அவரது கற்பிக்கும் திறன் பலனற்றதாகி பல மாணவர்கள் கற்றல் சார்ந்த பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்ற வகையில் ஆசிரியர் பணியாற்றும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அப்பணியை தொடர தகுதி தேர்வு என்பது கட்டாயமாக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வை 2 ஆண்டுகளுக்குள் எழுதி தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் ஆசிரியர் பணிக்கு தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு அப்பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பணிக்காலம் 5 ஆண்டுகளுக்கும் குறைவான வகையில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் அவர்களது வயது மூப்பு மற்றும் உடல்நலம் கருதி இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும், இருப்பினும் அவர்கள் பணி உயர்வு போன்ற விஷயங்களில் கோரிக்கை விடுக்க விரும்பினால் இத்தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய வகையில் கல்வித்துறையில் நீண்ட காலமாக இருந்து வந்த பெரும் கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெற்றோர்களிடமும் மாணவர்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எனவே ஒவ்வொரு மாநிலமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து மாணவர் நலம் காக்கும் வகையில் தகுதியுடைய ஆசிரியர்களை பணிக்கு வைத்து மாணவர் நலம் சிறக்க பாடுபட்டால் அம்மாநிலம் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கும். அவ்வாறின்றி நாங்கள் ஆசிரியர்களை இச்சட்டத்திலிருந்து பாதுகாக்கிறோம் என்ற வகையில் தேர்தல் நோக்கோடு செயல்பட்டால் அது மாணவர் நலனை பாதிப்பதோடு வருங்கால சமுதாய சீர்கேட்டிற்கும் பெரிதும் காரணமாகி
வருங்கால கல்வித்திறன் என்பதை பெரும் கேள்விக்குறியாகிவிடும். சட்டம் மதிப்போம், சமுதாயம் காப்போம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.